தொண்டர்கள் விரும்பாத கூட்டணி சார் இது. தேமுதிக வந்து இன்னைக்கு தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிருக்கான். நீ ஏன் அங்க கூட்டணி வச்சுக்கன்னு இன்னைக்கு கேள்வி டிவிலாம் பாருங்க. இன்னைக்கு தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. இது அதுதான் தவறுங்கிறான். இவங்க தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி இவங்க அமைக்கிற தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்டிஏ கூட்டணி. அவங்க அதிமுக கூட போகணும் தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அதை தான் நினைக்கிறாங்க. திமுக வரக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலையில நீங்க திமுக கூட போறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? இவங்க போயிட்டாங்களே, இவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 5, 6 அந்த டைம். அப்போ அது இங்கே வாங்கிட்டு போடலாமே. இல்ல இங்க தான் ராஜ்யசபாக்கு சீட்டு கேட்டு கிடைக்கலையே. அதாவது கிடைக்கலன்னு கிடையாது, நாங்க ரேட்டிங்ல கொடுக்கல, ஆனா இந்த முறை கொடுக்கணும்னு எடப்பாடியார் சொல்லியிருந்தார். சொன்னதுக்கு அப்புறமே இவங்க திமுக பக்கம் சாயிறாங்கனாக்கா அவங்க பேரம் பேசுறாங்க. அவங்களுக்கு தொகுதியை விட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இறங்கிட்டாங்க. பணம் தான் வேணும். திமுக பக்கம் போனதுனால கண்டிப்பாக இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, இருக்கக்கூடிய அந்த 0.5% கூட இனிமே நமக்கு இருக்காதுன்றத தெளிவா இருக்கிறாங்க திமுக நிர்வாகிகள். அதனால இவங்களுடைய டிசிஷன் தப்பு. இது குடும்ப டிசிஷன் தான். இது இவங்களுடைய குடும்பத்தோட டிசிஷன், ஒட்டுமொத்த தேமுதிக டிசிஷன் இது கிடையாது. விஜயகாந்த் புறம் தள்ளிய ஒரு கட்சியை, விஜயகாந்தை பழி வாங்கிய ஒரு கட்சியை, அந்த கட்சி கிட்ட போய் நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க? தொண்டர்கள் யாருக்காக கட்சிக்கு வந்தாங்க? விஜயகாந்துக்காக வந்தா, பிரேமலதாக்காக வந்தாங்களா? அப்போ விஜயகாந்த் விரும்பாத கூட்டணி திமுக கூட்டணி. அப்ப விரும்பாத கூட்டணி கூட பிரேமலதா போறாங்கன்னு சொன்னா தொண்டர்கள் எப்படி போவாங்க? புறம் செல்லம் ஆனது காரணமே கட்சியை பலவீனப்படுத்தியது திமுக. அது ஒரு காரணம் தான். அவங்க அந்த 29 எம்எல்ஏ கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சேர்ந்தது விளைவு தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது காரணம். அவருக்கு வந்து வாய் பேச முடியாம போறது காரணம் எல்லாமே அந்த மன உளைச்சல் தான். அப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய திமுகவோட இன்னைக்கு நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொன்னா இது விஜயகாந்துக்கு செய்யக்கூடிய துரோகம். விஜயகாந்தை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது பச்சை துரோகம். இந்த தேமுதிகவுடைய தலைவர் இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு பாலியல் நலிவு விழுந்துருச்சு. விஜயகாந்த் இருந்தாதாங்க அது விழுந்ததா அர்த்தம். விஜயகாந்த் இல்லாத கட்சி இப்ப அங்க விழுந்தா பாலியல் விழுந்தது அர்த்தம் கிடையாது. பாய்சன்ல விழுந்துருச்சு. அது எதாமா இப்ப பாய்சன்ல தான் விழுந்திருக்கு. உண்மையிலே பாய்சன்ல தான் விழுந்திருக்கு. விஜயகாந்த் இருக்கும் போது 40 சீட்டு வாங்கினவங்க இவங்க விஜயகாந்த் இல்ல 4 சீட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்களா? அது அசிங்கமா இல்லையா அந்த கட்சி? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் செய்தி தொடர்பாளரான திரு சதீஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. திமுக தேமுதிக கூட்டணி ரிலேட்டபிளான பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சார் தற்பொழுது வந்து தேமுதிக என்டிஏ கூட்டணியில இருப்பாங்க, இல்லைன்னா விஜய் பக்கம் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு திமுக கூட்டணியில வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது அவங்களோட கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்குமா, இல்லை எந்த மாதிரியான ஒரு கட்டத்தை கொண்டு போய் நிறுத்தும்? இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 2007 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2005 ஆரம்பிச்சாங்க. 6 எலெக்ஷன் அவங்க தேமுதிக திமுக பக்கம் போனதே கிடையாது. 20 வருஷமா அவங்க திமுக வந்து போனதே கிடையாது. அவங்க அதாவது இந்த கட்சி எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னா திமுகவை காலி பண்ணணுங்கிறதுக்காக விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி தான் இது. இதேதான் வைகோவுக்கும் சொல்லுவாங்க. ஆமாமா, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதேதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லுவாங்க. வைகோ வந்துட்டு திமுக வெளியே வந்தவர், விஜயகாந்த் திமுக வெளியில வரல. பட் என்னன்னா அந்த கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 பேருக்கும் ஒற்றுமையா இருக்கும். எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேர் அதிமுக கூட எம்ஜிஆர் கலைஞர் எதிர்த்து தான் வந்தாரு, வைகோவும் அப்படிதான் வந்தாரு. எல்லாருமே இன்னைக்கு முக்கால்வாசி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து திமுக இருந்து அதிமுக வந்து இன்னைக்கு எந்த கட்சி அமமுக, இது மாதிரி நிறைய கட்சிகள். ஆனா திமுகவை மட்டுமே எதிர்க்க வேண்டும், திமுகவை மட்டுமே காலி பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட கட்சிகள் நிறைய. அதுல ஒரு கட்சி தான் தேமுதிக. அவர் ஆரம்பம் முதலே இதுல என்னன்னா இந்த 2005, 2006 காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தது டிஆர் பாலு. ஆமா, டிஆர் பாலு அந்த மண்டபத்தை இடிப்பதற்காகவே, ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சது இப்படி எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க? 41 பேர் படுகொலை, ஒரு கெட்ட பேரை உருவாக்கி அவர் ஒரு மன உளைச்சல் ஆளாக்குனாங்க இல்லையா? அதே போலதான். இல்ல அது நடக்காததை ஒன்றும் பண்ணலையே. 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. இன்னும் தீர்ப்பு வரலங்க, அது நடந்துட்டு இருக்கு. யாரு பண்ணாங்கிறது தெரிய வரும். ஒரு அலட்சியம் தானே, தமிழக அரசோடைய காவல்துறையோட அலட்சியம் தானே. அப்போ இந்த 41 பேர் யார் ஆட்சியில இருந்தார்கள்? திமுக ஆட்சியில் தானே இருந்தாங்க. அப்போ அது யாருக்கு மன உளைச்சல்? விஜயை பார்க்க வந்த அப்போ விஜய் இப்போ தப்பு பண்ணாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்லையா? அப்போ நீங்க சரியான பாதுகாப்பு கொடுக்காதனால அந்த 41 பேர் செத்தாங்க. அப்போ இந்த மன உளைச்சல் யார் இருக்கா? விஜய் இருக்காரு. அதே போல ஒரு மன உளைச்சலை இவருக்கு உருவாக்க வேண்டும். அப்ப கட்சி 2005 கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வேண்டுமென்றே
அப்போ வந்து மத்திய அமைச்சர்கள் டிஆர் பாலு இருக்காரு. அப்ப டிஆர் பாலு இந்த திட்டத்தை கொடுத்து இங்க கோயம்பேட்டில் இதை கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய மாற்று வழிகள் இருந்தா கூட மண்டபத்தை இடித்து தான் கட்ட வேணும்ன்ற ஒரு வேலையை ஆரம்பிச்சதே டிஆர் பாலு தான். ஓகே, அது ஒரு கதை. இப்போ அப்ப அந்த டிஆர் பாலு அப்படி ஆரம்பிக்கும் போது மாற்று வழிக்கு எனக்கிட்ட பிளான் இருக்கு, ஏன்னா அந்த பிளான் யார் பண்ணாரோ அதே ஆள் கிட்ட போய் மாற்று வழிக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்கிறாரு விஜயகாந்த். அவரும் மாற்று வழி போட்டு கொடுக்குறாரு. அதுல வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாம மாற்று வழி இருக்கு, அதை எடுத்து கலைஞர்கிட்ட கொடுக்குறாரு. கலைஞர் அதை நிராகரிச்சுட்டு விஜயகாந்தோட பிறந்தநாள் வருது, இது வரைக்கும் வாழ்த்தே சொல்லாத டிஆர் பாலு அவருக்கு வாழ்த்து மடல் அனுப்புறாரு. யாருக்கு? விஜயகாந்துக்கு டிஆர் பாலு வாழ்த்து மடல் அனுப்புறாரு. அந்த வாழ்த்து மடலுக்கு பின்னாடி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, புதிய மேம்பாலம் கட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த வரைபடம் இருக்கு. அப்ப எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி பாருங்க விஜயகாந்த் மேல, அப்ப எவ்வளவு வன்மம் பாருங்க விஜயகாந்த் மேல திமுக. இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. இப்ப கூட்டணிக்குள்ளே தேமுதிக வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற கதையை பத்தி பேசுவோம். இல்ல அதுதான் சொல்றேன் நான், இவங்க போனதே தவறுன்னு சொல்றேன் நான். இதோட விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. இல்ல இதுதான் இன்னைக்கு பிஜேபியோட ட்விட்டர் பக்கத்துலயுமே எப்படிங்க இப்போ விஜயகாந்தோட நிலைப்பாடு. இப்ப விஜயகாந்த் இல்லாம உங்களுக்கு தேமுதிக இருக்கான்னு பிரேமலதா ஓட்டு போட போறாங்க, இல்ல அவங்க பையன் யாருக்கு போட போறாங்க? விருதுநகர்ல ஓட்டு போட்டாங்களே, ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் வந்துச்சு. விருதுநகர்ல ஓட்டு போடுறது காரணம் அவர் இறந்த உடனே அந்த தேர்தல் வருதுங்க. அவர் இறந்த ஒரு வருட காலத்துக்குள்ள தேர்தல் அனுதாப ஆலையில அந்த ஓட்டு வங்கி வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் என்ன எடுத்தாங்க அவங்க? விஜயகாந்த கூட உடம்பு சரியில்லாதப்போ கண்ணுல கூலிங் கிளாஸை மாட்டி அவரை காட்டி தானே ஓட்டு வாங்கினாங்க தேமுதிக. பிரேமலதா விஜயகாந்த் அவர் இல்லாம வாங்கினாங்களா சொல்லுங்க? ஓகே சார், இப்ப கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க, தவறுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தேர்தலை சந்திக்க தான் போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருக்கும் வரும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி இப்ப திமுக பக்கம் திரும்பி இருக்கிறதுனால என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு சரிவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தேமுதிகவினால எந்த ஒரு சரிவுமே என்டிஏக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பலம் இருந்தது? என்ன பலம் இல்லன்னு சொல்றீங்க சொல்லுங்க? தேமுதிகவுக்கு என்டிஏ கூட்டணியில இருந்ததுனால இதுக்கு முன்னாடி என்ன பலம் இருந்தது? இல்ல என்டிஏவுக்கு தான் என்ன பலம்? ஏன் பலம் இல்லாம என்ன? இல்ல சார், தேமுதிகவுல என்ன பலம்னு கேக்குறேன். இல்ல தேமுதிக வந்து நீங்க பாருங்க, இப்போ விஜயகாந்த் இருந்த காலகட்டத்தில் தேமுதிகவுடைய ஓட்டு வங்கி வேற. இப்ப தேமுதிக ஓட்டு வங்கி என்ன நினைக்கிறீங்க? 1% கம்மியா சரி, அதோட கம்மி தான். இன்னைக்கு ஓட்டு வங்கி அவங்களுக்கு இல்ல. அந்த விஜய் பிரபாகரன் அங்க வந்து நின்னது கூட அனுதாபாலியில தான் அவ்வளவு ஓட்டு வந்து 2000 ஓட்டுல மாணிக்கந்தா கூட தோக்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை என்ன? ஏன்னா அவங்களே தான் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? பிரேமலதா விஜயகாந்த் தான் சொன்னாங்க, நாங்க அதிமுக உடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட ஆலோசனை பண்ணி எங்க மாவட்ட செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு தான் நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு இப்ப சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்க ஒரு மாநாடு ஒன்று நடத்துறோம், அந்த மாநாட்டில் எங்களுடைய நிலையை நாங்க அறிவிப்போம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்னமோ ஒரு 8% 9% ஓட்டு இருக்கிற மாதிரி இவங்க ஒரு பில்டப் பண்ணிட்டே வந்தாங்க. ஓகே சார், அப்புறம் என்ன சொல்லி தான் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது? இல்ல தொண்டர்கள் விரும்பாத கூட்டணி சார் இது. தேமுதிக வந்து இன்னைக்கு தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிருக்கான். நீ ஏன் அங்க கூட்டணி வச்சுக்கன்னு இன்னைக்கு கேள்வி டிவி எல்லாம் பாருங்க. இன்னைக்கு தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறுங்கிறான். இவங்க தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி இவங்க அமைக்கிறாங்க. தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்டிஏ கூட்டணி. அவங்க அதிமுக கூட போகணும் தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அதை தான் நினைக்கிறாங்க. திமுக வரக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலையில நீங்க திமுக கூட போறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? திமுக வரக்கூடாதுன்னு இந்த மக்களோட மனநிலை தான் இருக்கு. திமுகவை புறந்தள்ள வேண்டும். ஏன்னா திமுகவனால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பாலியல் பலாத்காரம், கட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியில் போய் இவங்க சேர்றாங்கன்னு சொன்னா எப்படி அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இது இவங்களோட நிலைப்பாடு, தொண்டர்களோட நிலைப்பாடு கிடையாது. இப்போ இவங்க போயிட்டாங்களே, இவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 5-6 அந்த டைம். அப்போ அது இங்கே வாங்கிட்டு போடலாமே. இல்ல இங்கதான் ராஜ்யசபாக்கு சீட்டு கேட்டு கிடைக்கலையே. அதாவது கிடைக்கலன்னு கிடையாது, நாங்க ரேட்டிங்ல கொடுக்கல, ஆனா இந்த முறை கொடுக்கறோம்னு எடப்பாடியார் சொல்லியிருந்தார். போன தடவை கொடுக்கல, இந்த தடவை எப்படி கொடுப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அது அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அவர் தரேன்னு சொல்லிட்டாரு. போன தடவை கொடுக்கல, பப்ளிக்கா சொன்னாருங்க. அவர் வந்து மறைமுகமா சொல்ல, பப்ளிக்கா ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, போன தடவை நாங்க வந்துட்டு கொடுக்க முடியல, இந்த தடவை நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமே இவங்க திமுக பக்கம் சாயிறாங்கனாக்கா அப்போ ஒரு சில அரசியல் எல்லாம் பேசுறாங்க. என்னன்னா அவங்க பேரம் பேசுறாங்க, அவங்களுக்கு தொகுதியை விட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இறங்கிட்டாங்க. பணம் தான் வேணும். இன்னைக்கு குடும்பமே தள்ளாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சீஸ் பண்ணாங்க கூட அவங்களுடைய காலேஜ் கூட சீஸ் பண்ணாங்க. அப்ப நான் கொஞ்சம் தள்ளாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவங்க என்ன உங்களுக்கு அந்த விருப்ப மனு கொடுக்குற இடத்துல ஈகாக்கா கூட வரல. அது ஓகே சார். இல்ல நான் சொல்றேன், அந்த கட்சியோட இன்னைக்கு நீ இருக்கக்கூடிய நிலைமையை சொல்றேன். சரிங்களா? ஒரு விருப்பமே இல்ல யாருக்குமே அங்க எம்எல்ஏ ஆகணுமோன்ற விருப்பம் கூட இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு 2006 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டிட்டாங்க. ஒரு சீட்டு ஜெயிச்சாரு. ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. அன்னைக்கு புதுசா வந்திருக்க கட்சி விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த முக பிரபலம் அப்படிங்கிறது ஓரளவு விருப்பம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க.
2011 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. 41 இடங்கள்ல 29 இடங்கள் கிட்ட வின் பண்ண எதிர்கட்சி தலைவரானாங்க. திமுக 3வது இடத்துக்கு போச்சு. 16ல அவரே முதலமைச்சர் வேட்பாளர், மக்கள் நல கூட்டணி. ஓகே, இப்ப கட்சி என்ன நிலைமையில இருக்கு, அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே விருப்ப மனுவே வாங்க வருவாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வாங்குறது கரெக்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல வாங்க வராம கூட இருந்து. அப்பயே அறிவிச்சாங்க என்னது விருப்ப மனுக்கு நீ அறிவிச்சாங்க, கட்சி பண்ற வேலைகளை பண்ணது அப்படி அவங்களோட வேலை. அறிவிச்சு இப்படி ஒரு கூட்டணி ஒரு அமைத்த பிறகு நீங்க விருப்ப மனு இப்போ அதிமுக அமைச்சாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்களா? பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா விருப்ப மனு? இல்லையே, கூட்டணி வந்ததுக்கு பிறகு தானே சொன்னாங்க. அமமுகலயே கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகு தானே சொன்னாங்க. எல்லா கட்சியும் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, இன்னைக்கு திமுக ஒன்னும் அறிவிக்காம இருக்காங்க. 22ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஏன்னா ஒன்னும் ஃபைனலைஸ் ஆகல, அவங்களுக்கு இன்னும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகல, அவங்க சொல்லல. அப்ப அதே நிலைப்பாடு இவங்க எடுத்துருக்கணும். இவங்க எடுக்காதனால அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப திரும்பி வருவாங்கன்னு சொன்னாக்கா, இப்பயும் சொல்றேன் கேட்டுங்க, இனிமேலும் தேமுதிக விருப்ப மனுக்கு வருவாங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இதே அதிமுக பக்கம் அவங்க போயிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக நிறைய பேர் விருப்பப்பட்டிருப்பாங்க, நான் நின்னா வெற்றி வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குன்னு. ஆனா திமுக பக்கம் போனதுனால கண்டிப்பாக இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, இருக்கக்கூடிய அந்த 0.5% கூட இனிமேல் நமக்கு இருக்காதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக நிர்வாகிகள். அதனால இவங்களுடைய டிசிஷன் தப்பு. இது குடும்ப டிசிஷன் தான். இது இவங்களுடைய குடும்பத்தோட டிசிஷன், ஒட்டுமொத்த தேமுதிக டிசிஷன் இது கிடையாது. ஓகே, நீங்க சொல்றீங்க 1%க்கு கம்மியா ஒரு 0.5% அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய திமுக பக்கம் போறதுனால ஒரு லாபமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது என்டிஏ கூட்டணியில இருந்தா லாபம் இல்லாத கட்சியை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 0.5 அந்த 1% ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அது என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் முழுசாக இவங்களுக்கு வரும். யாருக்கு வரும்? தேமுதிகக்கு வரும். இவங்க அங்க போறதுனால அந்த இவங்க திமுக கூட்டணிக்கு போறதுனால அந்த ஓட்டு கூட அவங்களுக்கு போகாதுன்னு சொல்றேன் நான். தேமுதிகவினரே அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜயகாந்த் வேண்டாம் என்று சொன்ன ஒரு தலைவரை, விஜயகாந்த் வேண்டாம் என்று சொன்ன ஒரு கட்சியை, விஜயகாந்த் புறம் தள்ளிய ஒரு கட்சியை, விஜயகாந்தை பழி வாங்கிய ஒரு கட்சியை அந்த கட்சி கிட்ட போய் நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க? தொண்டர்களுக்கு தலைவர் யாருங்க? தொண்டர்கள் யாருக்காக கட்சிக்கு வந்தாங்க? விஜயகாந்துக்காக வந்தா, பிரேமலதாக்காக வந்தாங்களா? அப்போ விஜயகாந்த் விரும்பாத கூட்டணி திமுக கூட்டணி. அப்ப விரும்பாத கூட்டணி கூட பிரேமலதா போறாங்கன்னு சொன்னா தொண்டர்கள் எப்படி போவாங்க? இப்போ 2011 to 16ல 29 எம்எல்ஏக்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு வந்ததன் போது பல எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்கப்பட்டாங்க. அதிமுகவுல விலைக்கு வாங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப இருக்கிற சந்திரகுமார்லாம் எங்க யாருங்க? பிரபு சந்திரகுமார் யாரு புடுங்கினாங்க? திமுக இருக்காங்க. அவங்க எல்லாம் அதிமுக பக்கம் யாருமே போகல, திமுக தான் போனாங்க எல்லாருமே. இன்னைக்கு சந்திரகுமார் இருக்காரு. சந்திரகுமார் யார் போனாரு? ஈரோடு கட்சியை உடைச்சது யாரு? ஈரோடு கிழக்குல தற்பொழுது எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்ப போனாரு? அதுக்கு முன்னாடி அவர் நின்னார், தேர்தல் நின்று தோத்துட்டாரு. சரிங்களா? அப்போ இந்த கட்சியில இருந்து விலைக்கு வாங்கியது யாரு? திமுக. இந்த கட்சியை உடைச்சது தேமுதிகவை உடைச்சது யாரு? அவங்க கிட்ட இருந்த 2-3 எம்எல்ஏவை அங்க கூப்பிட்டது யாரு? பிரபுன்றவர் போனாரு, சந்திரகுமார் போனாரு, இன்னொரு எம்எல்ஏ, 3 எம்எல்ஏ அங்க போனாங்க. அதிமுக பக்கம் யாரும் போகல, போனது எல்லாமே திமுக பக்கம். இருக்கிற எம்எல்ஏக்கள்ல கால்வாசி எம்எல்ஏக்கள், முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் வந்து திமுக பக்கம் மட்டும்தான். 4 எம்எல்ஏ. ஆமா, அதிமுக எந்த எம்எல்ஏ போனாங்க சொல்லுங்க? தேமுதிக ஒரு எம்எல்ஏ கூட அதிமுக பக்கம் போல, போனது எல்லாமே திமுக பக்கம். கட்சியை உடைக்க பார்த்தது திமுக. அப்பயே கொதித்து எழுந்தார் விஜயகாந்த், நீ என்ன வேணாலும் பண்ணு, விஜயகாந்த் என்ற ஒரு முகத்திற்கு தான் ஓட்டு தவிர சந்திரகுமாருக்கு ஓட்டு கிடையாது, பிரபுக்கு ஓட்டு கிடையாதுன்னு அப்பயே சொன்னார் விஜயகாந்த் அவர்கள். அப்ப இப்படிப்பட்ட துரோகத்தை செய்த திமுக கூட நீங்க திரும்ப போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா எந்த இப்போ சந்திரகுமார் கூட இப்போ உறவு கொண்டாடுவீங்களா? இவங்களெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் மனம் உடைஞ்சு போனார். அவர் உடம்பு சரியில்லாம ஆனது காரணமே கட்சியை பலவீனப்படுத்தியது திமுக. அது ஒரு காரணம் தான். அவங்க அந்த 29 எம்எல்ஏ கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏ அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சேர்ந்ததின் விளைவு தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது காரணம், அவருக்கு வந்து வாய் பேச முடியாம போறது காரணம் எல்லாமே அந்த மன உளைச்சல் தான். அப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய திமுகவோட இன்னைக்கு நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொன்னா இது விஜயகாந்துக்கு செய்யக்கூடிய துரோகம், விஜயகாந்தை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது பச்சை துரோகம். இந்த தேமுதிகவுடைய தலைவர் இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் செய்து பச்சை துரோகம். ஓகே, இப்போ திமுக பக்கம் போறப்போ என்னென்ன விஷயங்கள் ஆஃபர் பண்ணாங்க? ஏதாவது உங்களுக்கு செய்திகள் கிடைச்சிருக்குமே? நேத்தி வரைக்குமே கூட அவங்களுடைய நிலைப்பாடு என்டிஏ தான் நிலைப்பாடு இருந்துச்சு. அவங்க என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்போ ஒரு நாள்ல தான் மாறிடுக்கு. இந்த அதிமுக பக்கம் கூட அவங்கள வந்து தரக்குறைவா பேசல. உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி கூட ராஜா கண்ணப்பன் எவ்வளவு கேவலம் தேமுதிகவை பேசினாரு, இன்னொரு அமைச்சர் வந்து தேமுதிகவை எவ்வளவு கேவலமா பேசினாரு. ஒண்ணு இங்கன்னு சொல்லு, இல்ல அங்கன்னு சொல்லு, யாராச்சும் ஒருத்தருக்கு விசுவாசமா இரு. இந்த மாதிரி இங்கெல்லாம் இந்த மாதிரி வாய் வைக்காதெல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. அதை கூட மறந்து விட்டு நீங்க அங்க போறீங்கன்னு சொன்னா, இவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவு கேவலப்படுத்தி நீங்க அங்க போறீங்கன்னு சொன்னா, விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் சொல்றாரு, பழம் நழுவி பாலில் விழ போகிறது,
விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் அவ்வளவு கெஞ்சி, இதுக்கு மேல கெஞ்சி கூப்பிடக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை கூட கிடையாது. கரெக்டா? விஜயகாந்த் 10 வருஷம் கழிச்சு பாலியல் நலிவு விழுந்துருச்சு. எப்ப வந்துச்சு? விஜயகாந்த் இருந்தாதாங்க அது விழுந்ததா அர்த்தம். விஜயகாந்த் இல்லாத கட்சி இப்ப அங்க விழுந்தா பாலியல் விழுந்தது அர்த்தம் கிடையாது. பாய்சன்ல விழுந்துருச்சு. அது எதாமா இப்ப பாய்சன்ல தான் விழுந்திருக்கு. உண்மையிலே பாய்சன்ல தான் விழுந்திருக்கு. இருக்கிற அந்த 1% ஓட்டை கூட இவங்க இழக்க போகிறார்கள். அதுதான் இன்னைக்கு 2026 சட்டசபை தேர்தலில் அவங்க திமுக சார்பாக எந்த தொகுதியில் நின்னாலும் கண்டிப்பாக மக்கள் அவங்கள புறக்கணிப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படியோ ஒரு 5-6 சீட்டு வாங்குறாங்கன்னு வச்சு அந்த 6 சீட்டுமே கண்டிப்பாக தோல்வியை தழுவார்கள் தேமுதிக. இப்போ தேமுதிக இந்த பக்கம் வந்து கமல் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சினிமாவிலேருந்து வந்த ஒரு நபர். இவங்களை வச்சுக்கிட்டு விஜயை தாக்குவதற்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2011 வடிவேல் அவர்கள் அப்படி வச்சு தான் விஜயகாந்த் அவர்களை வசைப்பாடினாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. கமல் அவர்கள் முகம் தெரிந்த ஒரு பிரபலம், விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த ஒரு கட்சி அப்படிங்கிறப்போ இவங்கள விஜய்க்கு எதிராக பயன்படுத்துவதற்கு எதுவும் வாய்ப்பு? 2011 அப்புறம் உங்களுக்கு வடிவேலோட நிலைமை என்ன? மார்க்கெட் போச்சு, காணவே காணும். ஆனால் ஜெயிச்சது யாரு? அதிமுக. கூட்டணி இருந்தது யாரு? விஜயகாந்த் அவர்கள். எதிர்கட்சி தலைவரானாரா? அப்புறம் அதெல்லாம் இருக்க நடிகர் ஒரு எலெக்ஷன் இன்னொரு எலெக்ஷன் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு எலெக்ஷன் தானே பேசுறீங்க. நீங்க வடிவேலை வச்சு பண்ணாங்க தான். நீங்க அந்த எலெக்ஷனை பத்தி பேசுறீங்க. நான் வந்து அந்த ஃபார்முலாவை தான் சொல்றேன். நடிகர்களை வைத்து இன்னொரு நடிகரை அடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை தான் சொல்றேன். இப்ப கமல் இருக்காரு, விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு. கமலை வைத்து விஜய் அடிப்பதோ, இல்ல வந்துட்டு பிரேமலதா வைத்து விஜய் அடிப்பதோ, இல்ல அதை வச்சு இதை வச்சு இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே படாது. சரிங்களா? ஏன்னா கமல் வந்து பல்லு புடுங்கின பாம்பு. இதுக்கு மேல கமலுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இனிமேல் ஏற்கனவே அவர் எடுத்தார்ல அந்த 3%, அது கூட இனிமே அவருக்கு இருக்காது. முதல்ல அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. அது எப்படி சார் கூட்டணியில இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்துக்கு 2 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. 2 சீட்டே பெரிய விஷயம். ஏன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது இதுதான், நீங்க வந்துட்டு சட்டசபை எலெக்ஷன்ல எங்களுக்கு நீங்க ஆதரவா பிரச்சாரம் பண்ணணும், எங்கள் கூட்டணி ஜெயிப்பதற்கு நீங்க ஆதரவாக இருக்கணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு மேல்சபை எம்பி தரோன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சாங்க. சரிங்களா? அதே தான் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் இடம் உண்டு இல்லையா, 1 சீட் 2 சீட்டு வாங்கிக்கிங்க, இவ்வளவுதான். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்குமே இரட்டை இலக்கத்துல கொடுக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்குது திமுக. கூட்டணியில இருந்துகிட்டு ஒற்றை இலக்கத்துல தான் கொடுப்பாங்க. ஆமா, எல்லாருக்குமே ஒற்றை இலக்கம் தான். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அது விசிகா வந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, தேமுதிக வந்தாலும் சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட இந்த தடவை அவ்வளவு கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. காங்கிரஸுக்கு 15 சீட்டு கொடுப்பதே பெரிய விஷயம். இந்த தடவை 15 சீட்டு கொடுப்பதே எல்லாருக்கும் ஒற்றை இலக்கம்னு சொல்லிவிட்டாங்க. இரட்டை இலக்கம் யாருக்குமே கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பு என்ன, எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும். அப்ப இவங்க 180 தொகுதியில் நின்னா மட்டும்தான், யாரு 160 180 தொகுதி நின்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களோட பிளான். நான் சொல்றது மக்கள் வந்து விரும்புறது அந்த கூட்டணி கிடையாது. இவங்களோட பிளான் என்னன்னாக்கா 60-70 சீட்டை இவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 170-175 சீட்டு இவங்க நின்னா மட்டும்தான் ஒரு 130 சீட் அடிச்சு மெஜாரிட்டி அவங்க உட்கார முடியும். ஏன்னாக்கா உங்களுக்கு 2015 உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம இருந்தது, மைனாரிட்டி கவர்மெண்டாகத்தான் உங்களுடைய கலைஞரோட ஆட்சி இருந்தது. 95 சீட்டு தான். அப்ப அந்த 95 சீட்டை வச்சுக்கிட்டே அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்தினாங்க. அப்பயே இந்த சலசலப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த சலசலப்புகள் மீண்டும் வரக்கூடாது. ஏன்னா போன தடவை அவர் கலைஞருடைய புத்தி வேற, அவருடைய அறிவுரை வேற, அவருடைய அரசியலே வேற. அவர் வந்துட்டு யாருமே பேச முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டார். அந்த கூட்டணியை வந்து யாருமே ஒருத்தர் கூட அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போகவே இல்லை. அந்த 5 வருடம் முழுமையாக மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தாலும் ஜெயலலிதா கூட மைனாரிட்டி அரசு 100 தடவை சொன்னாங்க. அந்த மைனாரிட்டி அரசு 5 வருடம் திறம்பட நடத்தினார். ஆனா இந்த முறை அது முடியாது. ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு கூட்டணியில பங்கு வேணும்னு சொல்லும் போது இவங்க மைனாரிட்டியாக வந்து விட்டா, யார் திமுக மைனாரிட்டியா வந்துருச்சுனாக்கா இவங்களோட ஆதரவு வேணும். இவங்களோட ஆதரவு வேணுனாக்கா கூட்டணியில எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பா அது வரக்கூடாது என்பதற்காக இந்த தடவை ரொம்ப தெளிவா முடிவு எடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒற்றை இலக்கத்துல தான் கொடுக்கணும், இரட்டை இலக்கம் யாருக்கும் இல்லை. இப்ப இவங்க மட்டும் என்ன, இவங்களுக்கு டிமாண்ட் என்னங்க? இவங்களுக்கு போன தடவை டிமாண்ட் என்ன? ராஜ்யசபா சீட்டு. விஜயகாந்த் இருக்கும் போது 40 சீட்டு வாங்கினவங்க இப்ப விஜயகாந்த் இல்ல 4 சீட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்களா? அது அசிங்கமா இல்லையா அந்த கட்சி? இது அசிங்கமா இல்லையா அந்த கட்சி? கட்சி என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பொறுத்து என்ன டிமாண்ட் வச்சாங்க? ராஜ்யசபா சீட்டு வேணும். இவங்க ராஜ்யசபா கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டணியில சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே செய்தி வருது. அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்களா? எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டாங்க. அத பிரேமலதா அவர்கள் எத்தனை தொகுதி அப்படிங்கறது எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. இப்போதைக்கு கூட்டணி மட்டும் உறுதிங்கிறத தான் இன்றைய செய்தியாளர் நானும் சொல்றேன். இப்ப அதேதான் அந்த அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இதைத்தான் சொன்னாங்க. என்னன்னு அறிவிப்பாங்க. நானும் அறிவிச்சாரா? உங்களோட குற்றச்சாட்டு என்ன? எங்க கிட்ட சொன்னாரு ஆனா செய்யல. இப்ப இவர் மட்டும் செஞ்சிருவாரா? எந்த அடிப்படையில் இவங்க போனப்போ அவரு முத தடவை தவறு செய்து விட்டா, 2வது தடவை நான் கட்டாயமாக உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் கட்டாயமா கொடுக்குறேன்னு பிரஸ் மீட் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க திமுக பக்கம் போறீங்கன்னாக்கா அது உங்களுடைய கட்சியோட வீழ்ச்சிக்கு தான் அதை பாதை வகுக்குமே தவிர உங்களோட கட்சியோட வளர்ச்சிக்கு பாதை வகுக்காது. இருக்கக்கூடிய அந்த 1% ஓட்டு கூட அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது விஜயகாந்துக்கு
எதிரான, விஜயகாந்தோட மனநிலைக்கு எதிரான, விஜயகாந்தோட ஆத்மாவுக்கு எதிரான, விஜயகாந்தோடைய அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு கூட்டணியை நீங்க அமைச்சிருக்கீங்க. விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா, இந்த நேரத்தில் விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா எப்பயோ என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டு இருப்பார். ஏன்னா அப்படி ஒரு பிணைப்பு யாரு கூட இருந்துச்சுன்னா, அவருக்கு ஜெயலலிதாவை விட பிரதமர் நரேந்திர மோடி அந்த அளவுக்கு பிடிக்கும். 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக ஆட்சி அமைக்கும் போது இவரை கூப்பிடுறாரு. யாரு? விஜயகாந்தை கூப்பிட்டு கட்டி தழுவியா பக்கத்துல நில்லுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு விஜயகாந்தின் மீது மிகவும் அன்பு கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி. அதே போல விஜயகாந்தும் நரேந்திர மோடி மீது மிக்க அன்பு கொண்டவர். அவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க விரும்புவதை விட பாஜக கூட கூட்டணி வைக்கணும் விரும்புவதுதான் அவர் அதிகமாக ஆர்வமா இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கட்சி இன்னைக்கு அவர் இல்லைங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ காங்கிரஸ் கூட்டணி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டு இருந்தது. தற்பொழுது தேமுதிக உள்ள வந்திருக்கு. இவங்களை வச்சுட்டு அவங்களை அனுப்பி விடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளானா, இல்ல போறதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான்? காங்கிரஸ் போகாது சார், போகாது. திமுக விட்டு காங்கிரஸ் போகாது. ராகுல் காந்தி தெளிவான மனநிலையில் இருக்காரு. ஏன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் அவர் என்ன பொய் சொன்னாலும் கை தட்டி அவர் என்கரேஜ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. நிதிஷ்குமார் கட்சி, இவர் நம்ம லாலு பிரசாத் கட்சியும் கிடையாது, மாயாவதி கட்சியும் கிடையாது. மாயாவதி கட்சியும் அவர் பாராளுமன்றத்தில் அவர் ஆதரிப்பது கிடையாது. அதே போல வந்து லாலு பிரசாத் கட்சியோடைய எம்பிகளும் அவர் பெருசாக ஆதரிப்பது கிடையாது. இவர் பேசினார்னாக்கா அவருக்கு ஜால்ரா தட்ட வேண்டியது, கை தட்ட வேண்டியது, ஜிங்சா கடிக்க வேண்டிய வேலை யார் செய்யறா? திமுக எம்பிகள் தான் செய்யறாங்க. அப்படி திமுக எம்பிகள் இவர் தூக்கி பிடிக்கும் போது இவர் எப்படி திமுக விட்டு வெளியே வருவார்? முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து மாணிக்கம் தாக்கூர் கிடையாது, திருச்சி வேலுச்சாமி கிடையாது, செல்வ பெருந்தகை கிடையாது, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கார்கேவும் கிடையாது, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல சோனியா காந்தியும் கிடையாது, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுல் காந்திக்கும் திமுகவுக்கும் நல்ல பிணைப்பு இருக்கிறது, நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. அதனால கண்டாயமாக ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவர் முன் எடுக்கவே மாட்டார். ஓகே, அப்ப திமுக கூட்டணி ஓவராலா பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லல, இருக்கு. அது எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னாக்கா அந்த ஷீட் ஷேரிங் நடக்கும்போது அந்த பிரச்சனை வரும். இதெல்லாம் பேசாமையா கூட்டணி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? ஆல்ரெடி பேசிட்டு தானே ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. அதாவது இருக்கிறவங்கள விட்டுருங்க, புதுசா வர்றவங்கள்ட்ட சொல்லுவோம். புதுசா இப்ப யார் வந்திருக்கா? தேமுதிக மட்டும் தான் புதுசா வந்திருக்காங்க, மற்றபடி வேற யாரும் அங்க புதுசா போகல. சரிங்களா? இப்ப அதுல இருந்து யார் வெளியே வர போறாங்கன்றது இப்போ அந்த பேச்சு காங்கிரஸ் இருந்து, காங்கிரஸ் கூட கிடையாது. நான் பேசுறதுனாக்கா கம்யூனிஸ்ட் வெளியே வரலாம், விசிகா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நான் சொல்றது பிராந்திய கட்சிகளை சொல்றேன், மாநில கட்சிகளை சொல்றேன். மாநில கட்சிகள் அதிருப்தியின் காரணமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கே விசிகால என்ன பேசுறாங்கன்னா, நீங்க திரும்ப இந்த 2 சீட்டு கொடுத்தாலும் வாங்கி வரக்கூடாது அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களே தெளிவா சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. இந்த முறை நமக்கான அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும், நாம் வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட அங்கீகாரம் வாங்கணும், நமக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளவு சீட்டு இருக்கணும், இவ்வளவு ஓட்டு வங்கி நமக்கு வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்போ அவங்க கணிசமாக இரட்டை இலக்கத்துல தான் அவங்களும் சீட்டு கேட்பாங்க. அப்ப சீட் ஷேரிங் நடக்கும்போது அது பிரச்சனைகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாகும் அவங்களுக்குள்ள. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.